So next question, find the values of k so that the function f is continuous at the indicated point in the exercise questions 26 to 29. So 26 ல இருந்து 29 வரைக்கும் k value கண்டுபிடிக்கணும். So what is given? The function define பண்ணிருக்காங்க. This function is continuous அப்படிங்கிறது given. So continuous at every sumலையும் பக்கத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பாயிண்ட் அங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸ்ங்கிறது கிவன் பார்ட். அவர் ஏம் இஸ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ கண்டினியூஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுலேயும் கூட நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் தட் பாயிண்ட் அதை யூஸ் பண்ணி செய்யலாம். சம்ம டிபெண்ட் பண்ணது இவங்க ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறது, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் அப்படி இருக்கிறதுனால மேபி சம் வந்து என்ன செக்ஷன்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்க இந்த மாதிரி சம், ஒரு நாட் ஈக்குவல் ஈக்குவல் இப்படி கேட்குற இடத்துல நீங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பை பை 2 அதை யூஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஒரு 2 மார்க் செக்ஷன்ல கேட்குறாங்கன்னா அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 4 மார்க் இந்த வெயிட்டேஜ் அதிகமான செக்ஷன்ல கேட்குறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். now 26th சம் ட்ரை பண்ணலாம். Exercise 5.1 question number 26. So f of x is equal to k cos x divided by pi minus 2x at x is not equal to pi by 2 and f of x is equal to 3 at x is equal to pi by 2. Actually என்ன கொடுக்குறாங்கன்னா this is continuous at x is equal to pi by 2 அப்படிங்கிறது given. The easy concept தான். So x is equal to pi by 2. So pi by 2 க்கு not equal. So the left side and right side. So உங்களுடைய f of x பார்த்தீங்கன்னா k cos x divided by pi minus 2x. This is f of x. So அதே மாதிரி ரைட் சைடும் இதே தான் வரும். f of x is equal to k cos x divided by pi minus 2x. So at x is equal to pi by 2, so f of x is equal to 3. இதுதான் question define பண்ணிருக்காங்க. f of x is continuous at x is equal to pi by 2. That is a given part. So நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் எஃப் ஆஃப் பை பை 2 இந்த மூணையும் ஈக்குவல் பண்ணும் பொழுது கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு கேங்கிற வேல்யூ ஈஸியா கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு pi by 2 minus in a left hand limit f of x equal to limit x tends to pi by 2 minus, so pi by 2 க்கு leftல f of x வந்து k cos x divided by pi minus 2x. கொஸ்டின்ல x இருக்கு, substitution யூஸ் பண்ணுங்க. put x is equal to pi by 2 minus h as x tends to pi by 2 minus h tends to 0. Therefore, this line is equal to limit h tends to 0 k cos x ஓட பிளேஸ்ல pi by 2 minus h divided by pi minus 2 x பிளேஸ்ல pi by 2 minus h. This line is equal to limit h tends to 0 k cos, actually பாருங்க cos 90 minus theta, it is sin theta. ஸோ உங்களுடைய ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரிக்னாமெட்ரியோட ஃபார்முலாஸ். cos 90 minus theta sin h divided by
pi minus 2 இந்த bracketக்கு உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த 2 to இங்க கட் ஆயிடும். ஸோ மைனஸ் பை அகெயின் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிட்டு 2h வரும். இதில் டேர்ம்ஸ் கட் ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பை மைனஸ் பை கேன்சல் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் எழுதலாம். this equal to limit h tends to 0 k sin h divided by 2h. இந்த k by 2ங்கிறது கான்ஸ்டன்ட். பாருங்க, இந்த k by 2 கான்ஸ்டன்ட் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி லிமிட்டுக்கு வெளியே கொண்டு வந்துடலாம். k by 2 லிமிட் h tends to 0 sin h by h. We know that this value is equal to 1. இந்த வேல்யூ உங்களுக்கு 1 தெரியும். But this equal to k by 2 into 1, that is equal to k by 2. This is left hand limit. So left hand limit. So right hand limit போடலாம். Right hand limit x tends to pi by 2 plus f of x is equal to limit x tends to pi by 2 plus, so f of x in the same function down, k cos x divided by pi minus 2x. f of x in the function x இருக்கு. Substitution use பண்ணுங்க. Put x is equal to pi by 2 plus h as x tends to pi by 2 plus h tends to 0. Therefore, this line is equal to limit h tends to 0 k cos x place la pi by 2 plus h அப்படிங்கிற substitution போடுறோம். Divided by pi minus 2 x place la pi by 2 plus h. Limit h tends to 0 k. Actually the all silver teacups rule use பண்ணி பாருங்க. 90 plus. So இது 90ங்கிற லைன். 90ல trigonometry function மாறும். cos sin வந்து cos sinக்கு மாறி இருக்கும். sin h 90 plus அப்படின்றப்போ செகண்ட் குவாட்ரண்ட். இங்கே சைனும் கொசிகன் தான் பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இன்ஃப்ரண்ட் மைனஸ் சைன் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ cos 90 plus theta minus sin theta is divided by, ஆக்சுவலி இது ப்ராக்கெட்ல போட்டுக்கோங்க. k இருக்கு, k into minus sin h pi minus இந்த 2 இன்சைட் வந்துச்சுன்னா 2 to கட் ஆயிடும், minus pi minus 2h. Now this plus pi minus pi get cancelled. So remaining இருக்கிற terms minus k by minus 2 தனியாக இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் செப்பரேட் பண்ணுறேன். லிமிட் h tends to 0 sin h by h. இந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும். This value is equal to 1. So k by 2 into 1 is k by 2. This is right hand limit. So right hand limit k by 2 தான். So k by 2. இப்போ f of pi by 2 என்னன்னு பார்த்துடலாம். So f of pi by 2 at x is equal to pi by 2, f of x is equal to 3. This is equal to 3. Suppose since f of x is continuous at x is equal to pi by 2, left hand limit is equal to right hand limit is equal to f of pi by 2 is equal to 3. சரி, இது வந்து given part. So left hand limit right hand limit ரெண்டுமே நமக்கு k by 2 வருது. So k by 2 is equal to 3. From this line k is equal to 2 into 3, it is 6. அப்ப k equal to 6 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர்.